ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஃபஸ்ட் இயரில் 2025 31 ஜூலையில் எழுதின ஒரு கொஸ்டின் பேப்பர், ட்ரேட் ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர். இது கொஸ்டின் பேப்பரோட ரிவ்யூ ஃபஸ்ட் இயர் ஃபிட்டரோட பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, விச் டிசைட்ஸ் தி பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் தி ட்ரில் பிட், ட்ரில் பிட்டின் பாயிண்ட் கோணத்தை எது தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஆஃப் தி ட்ரில் பிட், சைஸ் ஆஃப் தி ட்ரில் பிட் என்னைக்கு பாயிண்ட் ட்ரில் பிட்டோடைய கோணத்தை தீர்மானிக்காது, கட்டிங் ஸ்பீடும் தீர்மானிக்காது, ட்ரில் மெட்டீரியல் ட்ரில் பிட்டோட கோணத்தை தீர்மானிக்காது. எந்த மெட்டீரியல் நம்ம வேலை செய்ய போகிறோமோ, எந்த மெட்டீரியல் நம்ம ட்ரில் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரில் பிட்டினுடைய பாயிண்ட் ஆங்கிள் இருக்கணும். சரிங்களா? எந்த ட்ரில் பிட் வந்து நம்ம ட்ரில் பண்ண போகிறோமோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அலுமினியம் ட்ரில் பண்ண போகிறோம்னா அந்த மெட்டீரியல் தகுந்த பாயிண்ட் ஆங்கிள் இருக்கணும். எம்எஸ் ட்ரில் பண்ண போகிறோம்னா எம்எஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆங்கிள் இருக்கணும். சரி, அப்போ எந்த மெட்டீரியல் நம்ம ட்ரில் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியல் தகுந்த மாதிரி ட்ரில் பிட்டோடைய ஆங்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அதாவது பாயிண்ட் ஆங்கிளை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து, வாட் இஸ் தி நேம் ஆஃப் டேப் ரெஞ்ச் ஷோன் இன் தி ஃபிகர், படத்தில் காட்டப்பட்டுள்ள டேப் ரெஞ்சின் பெயர் என்ன, படத்தில் காட்டப்பட்டுள்ள டேப் ரெஞ்சின் பெயர் என்ன? சரியா, இந்த டேப் ரெஞ்சோட பெயர் என்ன? சாலிட் டைப் டேப் ரெஞ்ச். என்ன டைப்பு? சாலிட் டைப் டேப் ரெஞ்ச். இந்த டேப் ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் இதோட ஹேண்டிலையோ எதையும் என்ன பண்ண முடியாது, நம்ம அதுக்கு ஹேண்டிலுக்கு மேலே வர அந்த ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஹோல்ஸ் காமிச்சிருக்காங்களா, அந்த ஹோல்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது ஸ்டாண்டர்ட் சைஸ். சரியா, அதனால இதுக்கு சாலிட் டைப் டேப் ரெஞ்ச். என்ன டைப்பு? சாலிட் டைப் டேப் ரெஞ்ச். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ்? சரியா, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸில் எது வந்து முதல் பகுதி, அதாவது அட்டானமஸ் மெயின்டெனன்ஸில் எது வந்து முதல் பகுதி அப்படின்னா இனிஷியல் கிளீனிங், தொடக்க சுத்தப்படுத்துதல்னு சொல்லுவோம். சரியா, இனிஷியல் கிளீனிங் தான் என்னது, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். சரியா, இனிஷியல் கிளீனிங். அடுத்து 4வது கொஸ்டின், வாட் இஸ் தி நேம் ஆஃப் டிவிஷன் மார்க்டு எக்ஸ் இன் தி ஃபிகர், எக்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு இது ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வெர்னியர் மைக்ரோமீட்டர். என்ன மைக்ரோமீட்டர்? வெர்னியர் மைக்ரோமீட்டரில் எக்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய டிவிஷன் என்ன அப்படின்னா அது வெர்னியர் டிவிஷன். என்ன டிவிஷன்? வெர்னியர் டிவிஷன். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்னியர் டிவிஷன். ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, விச் டைப் ஆஃப் ஆயில் இஸ் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரீம் கட்டிங் கண்டிஷன் ஆஃப் மாடர்ன் டூல்ஸ், விச் டைப் ஆஃப் ஆயில் இஸ் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் டூல்ஸ். சரிங்களா, நவீன கருவிகளின் தீவிர வெட்டு நிலைமைக்கு எந்த வகையான எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறேன். சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் கட்டிங் கண்டிஷனுக்கு மாடர்ன் டூல்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஆயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபரைஸ்ட் ஆயில். என்ன ஆயில்? சல்ஃபரைஸ்ட் ஆயில். 6வது கொஸ்டின், விச் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் சால்டர், சால்டர் தயாரிக்க எந்த உலோகமானது பயன்படுத்தப்படுகிறது? சால்டர் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய உலோகம் எதுன்னு அப்படின்னா பியூர் மெட்டல் அல்லது அலாய். பியூர் மெட்டல் அல்லது அலாய், சுத்தமான மெட்டல் அல்லது கலப்பு உலோகம். கலப்பு அதாவது கலவை, அலாயின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது கொஸ்டின், which shearing machine is used to cut, which shearing machine is used to cut sheet metal to a thickness of 3 mm, 3 mm திக்னஸுக்கு கட் பண்ணக்கூடிய ஷீட் மெட்டல் உடைய மிஷினோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. which shearing machine is used to cut sheet metal to the thickness of 3 mm, 3 mm திக்னஸுக்கு 3 mm திக்னஸ் ஷீட்டை எந்த ஷியரிங் மிஷினை கொண்டு கட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மிஷினோட பேர் வந்து ஹேண்ட் லிவர் ஷியர். என்னது? ஹேண்ட் லிவர் ஷியர்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஹேண்ட் லிவர் ஷியர். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின், வாட் இஸ் தி ரீடிங் ஆஃப் வெர்னியர் பிவில் ப்ரொடெக்டர் ஷோன் இன் தி ஃபிகர், வெர்னியர் பிவில் ப்ரொடெக்டரில் கொடுத்துருக்கக்கூடிய ரீடிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, வெர்னியர் பிவில் ப்ரொடெக்டரில் கொடுத்துருக்கக்கூடிய ரீடிங் என்னன்னு கேட்குறாங்க. 41 டிகிரி 50 மினிட், 41 டிகிரி 50 மினிட் வெர்னியர் பிவில் ப்ரொடெக்டருடைய ரீடிங். அடுத்தது, which factor determines the selection of wire in screw thread micrometer, screw thread micrometer உடைய which factor determines the selection of wire in screw thread micrometerல வயரோட செலக்ஷன் எதை பொறுத்து இருக்கும், வயரோடைய செலக்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. pitch of the thread, pitch of threadiனுடைய pitchை பொறுத்து செலக்ஷன் ஆஃப் வயர் இருக்கணும். இதில் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரில் pitch of the thread பொறுத்து தான் வயர் செலக்ஷன் இருக்கும். சரியா, அடுத்தது, which mechanical property of metal has the ability to withstand wear and abrasion, உலோகத்தின் எந்த இயந்திர பண்பு தேய்மானம் மற்றும் சிராய்ப்புகளை தாங்கும் திறன் கொண்டது? ஹார்ட்னஸ் தன்மை தான் எப்பயுமே வந்து வியர் ரெசிஸ்டன்ஸும் சரி, அப்ரஷன் ரெசிஸ்டன்ஸும் சரி, கட்டிங் எபிலிட்டியும் சரி, இது மூணுக்குமே வந்து எது முக்கியமான தேவையாக இருக்கிறது? ஹார்ட்னஸ் தான் முக்கிய தேவையாக இருக்கும். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வியர் ரெசிஸ்டன்ஸும் அப்ரஷன் ரெசிஸ்டண்ட்டும் இருக்கக்கூடியது ஒரு ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தோம்னா ஹார்ட்னஸ். அடுத்து
அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் தி லோவர் லிமிட் சைஸ் இஃப் தி டைமென்ஷன் இஸ் ஸ்டார்டட் அஸ். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள டைமென்ஷனில் எது வந்து லோவர் லிமிட்னு கேட்குறாங்க. எது வந்து லோவர் லிமிட். இப்போ டயாமீட்டர் 25ன்னு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்தாச்சு, 25 mm கொடுத்தாச்சு. அப்பர் லிமிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் 0.021 கொடுத்துருக்கு. ப்ளஸில் 0.021 கொடுத்தாச்சு. மைனஸில் 0.000 கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போது பாசிட்டிவில் தான் நமக்கு லிமிட் போகுதே தவிர நெகட்டிவில் கிடையாது. அப்போது லோவர் லிமிட் என்ன அப்படின்னா லோவர் லிமிட் 0 தான். 25 mm தான் கரெக்ட் ஆன்சர். 25 mm தான் கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் கொஸ்டினில் வந்து அப்பர் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டினுக்கு அப்பர் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிருந்தா அப்பர் லிமிட் 25.021 mm இதான் அப்பர் லிமிட். இதோட லோவர் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 25 mm தான். சரி, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஃபிட் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஃபிட்டின் பெயர் என்ன. படத்தில் காட்டப்பட்டுள்ள ஃபிட்டின் பெயர் என்ன. சரியா, இது ஆக்சுவலாக ஹோல் சைஸை விட ஷாஃப்ட் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஹோல் சைஸை விட ஷாஃப்ட் சைஸ் என்னவாக இருக்குது, பெருசாக இருக்கிறதால இது என்ன ஃபிட் அப்படின்னா இன்டர்ஃபிரன்ஸ் ஃபிட். என்ன ஃபிட், இன்டர்ஃபிரன்ஸ் ஃபிட். ஹோல் சைஸ் சின்னதாகவும் சாஃப்ட் சைஸு பெருசாகவும் இருக்கிறதால இதுக்கு பேர் என்னது, இன்டர்ஃபியரன்ஸ் ஃபிட். அடுத்து, வாட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் தி சக்ஸ் அண்ட் லேத் பெட் டு ப்ரிவென்ட் டேமேஜ் வைல் மவுண்டிங் தி டிஸ்மவுண்டிங் சக். லேத்தில் இருக்கக்கூடிய சக்கையும் டிஸ்மவுண்ட் பண்ணி மவுண்டிங் பண்ணி டிஸ்மவுண்டிங் பண்ணுறதுக்கு எது பயன்படுத்தப்படுது. ஆக்சுவலாக லேத் மிஷினோட பெட்டில் வந்து சக்கை கலட்டி மாட்டும் போது நம்ம பெட்டில் என்ன வச்சுருக்கணும்னா ஒரு உட்டன் பிளாக் மாதிரி இருக்கக்கூடிய பெட்டியை என்ன பண்ணியிருக்கணும், மரப்பெட்டியோ மரப்பலகையோ என்ன பண்ணியிருக்கணும் லேத் மிஷினுடைய பெட்டு மேலே வச்சுட்டு தான் லேத் மிஷினில் இருக்கக்கூடிய சக்கை நம்ம என்ன பண்ணணும் கழட்டணும். அந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே உட்டன் வந்து உட்டன் கிராடல்னு கொடுத்துருக்கு. உட்டன் கிராடல்னு கொடுத்துருக்கு ஆன்சர் வந்து. அடுத்து 14வது கொஸ்டின், விச் இஸ் சாஃப்ட் ஸ்கில். கீழ்காணுபவைகளில் எது சாஃப்ட் ஸ்கில்க்குன்னு கேட்குறாங்க. எது வந்து சாஃப்ட் ஸ்கில். டீம் ஒர்க்குங்கிறதா என்னது சாஃப்ட் ஸ்கில். டீம் ஒர்க்கு தான் சாஃப்ட் ஸ்கில். அடுத்து, வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் கோ கேஜ் இன் ப்ரொக்ரெசிவ் பிளக் கேஜ். ப்ரொக்ரெசிவ் பிளக் கேஜில் கோ கேஜின் பயன் என்ன. ப்ரொக்ரெசிவ் பிளக் கேஜில் கோ கேஜின் பயன் என்ன. சரியா, ப்ரொக்ரெசிவ் பிளக் கேஜில் கோ கேஜோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு செக் தி லோவர் லிமிட் ஆஃப் தி ஹோலினுடைய லோவர் லிமிட்டை செக் பண்ணுறது தான் என்னது கோ கேஜ் இருக்குது. ஹோலினுடைய லோவர் லிமிட்டை செக் பண்ணுறது தான் என்னது கோ கேஜினுடைய வேலை. சரி, அடுத்து 16வது கொஸ்டின், வாட் இஸ் தி நேம் ஆஃப் எலமெண்ட் மார்க்டு எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர். படத்தில் எக்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ள பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, எக்ஸுங்கிற பாகம் நல்லா தெரியுது உங்களுக்கு. அது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவோம்னா பிச்சுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், பிச். சரியா, அது பார்ட் என்ன பார்ட் அப்படின்னா பிச். அடுத்து 17வது கொஸ்டின், வாட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மருடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட் சூட்டபிள் ஃபார் வெல்டிங் நான் ஃபெரஸ் மெட்டல். ஏசியில் இருக்கக்கூடிய வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக என்ன அப்படின்னா நான் ஃபெரஸ் மெட்டலை என்ன பண்ண முடியாது, வெல்டிங் பண்ண முடியாது. நான் ஃபெரஸ் மெட்டலை என்ன பண்ண முடியாது, ஏசி வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் வெல்டிங் பண்ண முடியாது. அதான் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து, விச் பவுடர் ஃப்ளக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் சால்ட்ரிங். சால்ட்ரிங்கில் எந்த பவுடர் ஃப்ளக்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுது. சால்ட்ரிங் செய்ய எந்த துகள் ஃப்ளக்ஸ் ஆனது பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அமோனியம் குளோரைடு. என்னது, அமோனியம் குளோரைடு தான். சரியா, அடுத்து, வை சிலிண்டர் கீஸ் ஆர் நாட் ரிமூவ் ஃப்ரம் தி சிலிண்டர் வைல் வெல்டிங். இது ஆக்சுவலாக இது கேஸ் வெல்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கேஸ் வெல்டிங்கில் ஏன் சிலிண்டரில் எப்பயுமே சிலிண்டர் கீ எப்பயுமே கேஸ் சிலிண்டரில் மாட்டியிருக்கணும்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் சிலிண்டரில் எப்பயுமே என்ன இருக்கணும்னா சிலிண்டரோட கீ ஆக்சிஜன் சிலிண்டரில் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு என்ன காரணம்னு கேட்குறாங்க. டு க்ளோஸ் குயிக்லி இன் கேஸ் ஆஃப் ஃபயர். இன்கேஸ் ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும், கீ வந்து எப்பயும் சிலிண்டர்லேயே இருந்துச்சுன்னா நம்ம போய் சடனாக என்ன பண்ணலாம், உடனே நிறுத்த முடியும். அதனால் சிலிண்டரில் எப்போ இருக்கணும், சிலிண்டர் கீ சிலிண்டரில் தான் இருக்கணும். அடுத்து 20வது கொஸ்டின், விச் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி இன் பேசிக் மெயின்டெனன்ஸ். விச் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி இன் மெயின்டெனன்ஸ். விச் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ட்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி இன் பேசிக் மெயின்டெனன்ஸில் மெஷின் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக் மெயின்டெனன்ஸில் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு கேட்குறேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து என்ன பண்ணோம், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், வருமுன் பாதுகாப்புங்கிற மாதிரி
பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மிஷின் என்ன பண்ணணும், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆன்சர் அதுதான். அடுத்து 21வது கொஸ்டின், விச் ஸ்டீல் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கோல்டு சிசில்? கோல்டு சிசில் தயாரிக்க எந்த உலோகமானது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீல். சரியா, கோல்டு சிசில் எந்த மெட்டீரியலில் செஞ்சிருக்கு அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீலில் தான் செஞ்சிருக்கு. கோல்டு சிசில் ஹை கார்பன் ஸ்டீல். சரியா. அடுத்து 22வது கொஸ்டின், வாட் இஸ் தி ஆம்பியர் ரேஞ்ச் ஆஃப் டயா 1/16 inch எலக்ட்ராட் இன் ஆர்க் வெல்டிங்? ஆர்க் வெல்டிங்கில் 1/16 inch இருக்கக்கூடிய எலக்ட்ராடை பயன்படுத்த எந்த ஆம்பியர் ரேஞ்சை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்? எந்த ஆம்பியர் ரேஞ்சை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது எந்த கரண்ட் ரேஞ்சை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லலாம். 20 to 40 amps, 20 to 40 amps என்ன பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ணணும். வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள எக்ஸ் என்ற பாகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது ஒரு லேத்தோடைய ஜா, லேத்தினுடைய ஜா. சரியா, இது லேத்தோட 3 ஜா ஜக்கு தான். இந்த 3 ஜா ஜக்கில் இருக்கக்கூடிய ஒரு தாடை, அதாவது ஜா. அடுத்து 24வது கொஸ்டின், விச் மெட்டல் கட்டிங் சா இஸ் யூஸ்டு டு கட் லார்ஜ் கிராஸ் செக்ஷன் ஏரியா? விச் மெட்டல் கட்டிங் சா இஸ் யூஸ்டு டு கட் லார்ஜ் கிராஸ் செக்ஷன்? சரியா, அதிக அளவு கிராஸ் செக்ஷன் உள்ள மெட்டலை கட்டிங் பண்ணுறதுக்கு எந்த ஷா பயன்படுத்தப்படுது அப்படின்னா சர்க்குலர் ஷா. என்ன ஷா? சர்க்குலர் ஷா தான் என்ன பண்ணுது, பயன்படுத்தும். அதிக குறுக்கு பரப்பளவு கொண்ட மெட்டலை, அதிகமாக பெருசாக இருக்க கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு எந்த கட்டிங் மிஷின் பயன்படுத்தப்படுது அப்படின்னா சர்க்குலர் சாயிங் மிஷின். என்ன மிஷின்? சர்க்குலர் சாயிங் மிஷின் தான் பயன்படுத்தப்படுது. அடுத்து 25வது கொஸ்டின், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி டை ஷோன் இன் தி ஃபிகர்? வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி டை ஷோன் இன் தி ஃபிகர்? சரியா, சர்க்குலர் ஸ்பிளிட் டை. என்ன டை? சர்க்குலர் ஸ்பிளிட் டை. ஸ்பிளிட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலர்னால் அந்த டை என்னவா இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸ்பிளிட்னா அந்த சென்டரில் ஒரு கேப் இருக்குது, தெரியுதா? அந்த கேப்பை தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்பிளிட்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஸ்பிளிட். ஒரு சின்ன வெடிப்பு மாதிரி இருக்குது, அதனால அதுக்கு பேர் என்னது, ஸ்பிளிட். அதனால சர்க்குலர் ஸ்பிளிட் டை. இது ஜாபில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ராடில் வரக்கூடிய அவுட்டர் த்ரெட்டை போடுறதுக்காக பயன்படும். இப்போ இன்னர் த்ரெட்டாக இருந்தால் டேப்பை பயன்படுத்தி த்ரெட் மறையை உருவாக்கிடலாம். அதே வெளிப்பக்க மறையை உருவாக்கணுமா இருந்தால் இந்த டையை தான் நம்ம என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தணும். இந்த மாடல் என்ன, இது என்ன மாடல் டை அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்குலர் ஸ்பிளிட் டை. என்ன டை? சர்க்குலர் ஸ்பிளிட் டை. அடுத்த கொஸ்டின் 26, விச் டைப் ஆஃப் டூல் இஸ் யூஸ்டு டு செக் தி ஸ்கொயர்னஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ்? சர்ஃபேஸோடைய ஸ்கொயர்னஸை செக் பண்ணுறதுக்கு எந்த டூல் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து ட்ரை ஸ்கொயர் தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ட்ரை ஸ்கொயர் தான் ரைட் ஆன்சர். ஸ்டாண்டர்ட் வயர் கேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வயர் கேஜில் நம்ம ஷீட்டோட திக்னஸை மெஷர் பண்ண முடியும். ரேடியஸ் கேஜில் ரேடியஸை மெஷர் பண்ண முடியும். ரேடியஸ் கேஜில் அவுட்டர் ரேடியஸை மெஷர் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கணும், இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். அவுட்டர் ரேடியஸை தான் ரேடியஸ் கேஜில் மெஷர் பண்ண முடியும். இன்னர் ரேடியஸை ஃபில்லட் கேஜில் தான் மெஷர் பண்ண முடியும். அடுத்து 4வது இருக்க ஆப்ஷன் வந்து ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூலில் வந்து என்ன பண்ணுது, சர்ஃபேஸை மெஷர் பண்ண முடியாது, மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். அப்போ அதனால் ட்ரை ஸ்கொயர் தான் என்ன பண்ணுது, சர்ஃபேஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, சர்ஃபேஸோட ஸ்கொயர்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு முடியும். சரியா, செக் பண்ண முடியும், சாரி மெஷர் இல்லை, செக் பண்ண முடியும். அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் சப்போர்ட்டிங் டூல் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள சப்போர்ட்டிங் டூலின் பெயர் என்ன? ஆக்சுவலாக இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேக். இந்த ஸ்டேக் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா ஸ்ட்ரீட் மெட்டல் ஒர்க்கில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டேக். இந்த ஸ்டேக்கோட பேர் ஆஃப் மூன் ஸ்டேக். என்ன பேர்? ஆஃப் மூன் ஸ்டேக்னு சொல்லுவோம். சரியா, அடுத்து வாட் இஸ் தி நேம் ஆஃப் பார்ட் எக்ஸ் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்ட எக்ஸ் என்று மார்க் போட்டக்கூடிய பகுதியோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. படத்தில் காட்டியிருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா ஹைட் கேஜோட படத்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் கேஜோட படத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் பீம். அதுக்கு பேர் பீம். சரியா, அடுத்து வாட் இஸ் தி ரீடிங் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் இன் இன்ச் கிராஜுவேஷன் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வெர்னியர் கேலிப்பரில் இன்ச்சஸ் கிராஜுவேஷனில் சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இன்ச்சஸ் கேலிப்பரில், இந்த வெர்னியர் கேலிப்பரில் இன்ச்சஸில் கொடுத்துருக்க அளவோட சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. 1.459 இன்ச். 1.459 இன்ச். 1.459 இன்ச். சரியா, அடுத்து விச் டைப் ஆஃப் ஃபேஷனிங் அக்ரிமெண்ட், விச் டைப் ஆஃப் ஃபேஷனிங் அரேஞ்ச்மெண்ட் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள ஃபேஷனிங் அரேஞ்ச்மெண்ட்டின் பெயர் என்ன? இது எந்த வகையை சார்ந்த ஃபேஷனிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறா? இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஷனிங். என்ன ஃபேஷனிங்? டெம்பரரி ஃபேஷனிங் சொல்லலாம். இது போல்ட் வித் கிளியரன்ஸ் ஹோல்னு சொல்கிறோம். போல்ட் வித் கிளியரன்ஸ் ஹோல். சரிங்களா, இப்போ போல்ட் வித் கிளியரன்ஸ் ஹோல்னு சொல்கிறோம். ஒரு சைடு போல்ட் இருக்குது, இன்னொரு சைடு நட் இருக்குது. அதனால அந்த ஹோல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ரெண்டு சைடு த்ரூவாக இருக்குது. இந்த ஹோல்ஸ்குள்ளே எங்கேயும் த்ரெட் இல்லை.
அந்த ஹோல்ஸ் போல்ட் சைஸை விட அந்த ஹோல் சைஸ் என்னவா இருக்குது, பெருசாக இருக்கிறதால இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா போல்ட் வித் கிளியரன்ஸ் ஹோல்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? போல்ட் வித் கிளியரன்ஸ் ஹோல். அடுத்து, which term refers the relationship that exists between two matching parts? இரண்டு பாகங்களை இணைக்கும் பொழுது அந்த பாகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை என்னன்னு சொல்கிறோம்? ரிலேஷன்ஷிப்பை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிட்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஃபிட். தி டேம் ரெஃபர்ஸ் ரிலேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ மேட்டிங் பார்ட்ஸ். இரண்டு பாகங்களை இணைக்கும் பொழுது இரண்டு பாகங்களுக்கும் இடைப்பட்ட இதை என்னன்னு சொல்கிறோம்? ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்கிறோம்? ஃபிட்னு சொல்கிறோம். ரெண்டு பாகங்களை இணைக்கும் போது அந்த ரெண்டு பார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 32. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் என் டைப் ஆஃப் ட்விஸ்ட் ட்ரில்? என் டைப் ஆஃப் ட்விஸ்ட் ட்ரில்லோட வேலை என்னன்னா யூஸ்ட் ஃபார் நார்மல் லோ கார்பன் ஸ்டீலுக்கு பயன்படுத்தப்படும். சரியா? நார்மல் லோ கார்பன் ஸ்டீல். இந்த என் டைப் ஆஃப் ட்ரில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ட் ஃபார் நார்மல் லோ கார்பன் ஸ்டீலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரில் பிட்டு தான் என் டைப் ஆஃப் ட்ரில். வாட் இஸ் தி நேம் ஆஃப் ட்ரெஷர் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள ட்ரெஷரின் பெயர் என்ன? படத்தில் காட்டப்பட்டுள்ள ட்ரெஷரின் பெயர் என்ன? ஆக்சுவலாக இது வந்து ஸ்டார் வீல் ட்ரெஷர். என்ன ட்ரெஷர்? ஸ்டார் வீல் ட்ரெஷர். சரியா? ஓகே, ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஸ்டார் வீல் ட்ரெஷர் தான். 34வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஆங்கிள் மார்க்டு எக்ஸ் இன் சிசில் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் எக்ஸ் என்று மார்க் செய்யப்பட்டுள்ள சிசிலின் கோணம் என்ன? படத்தில் எக்ஸ் என்று மார்க் செய்யப்பட்டுள்ள சிசிலின் கோணம். இது ஆக்சுவலாக ஒரு கட்டிங் டூல் சிசில். அந்த சிசிலில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆங்கிளோட பேர் என்ன அப்படின்னா ரேக் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? ரேக் ஆங்கிள். அடுத்து 35வது கொஸ்டின் வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டின் பெயர் என்ன? வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோன் இன் தி ஃபிகர்? படத்தில் காட்டப்பட்டுள்ள ஆங்குலர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் யூனிவர்சல் பிவில் கேஜ். இதோட பேர் என்ன அப்படின்னா யூனிவர்சல் பிவில் கேஜ். என்ன ஆப்ஷன்? யூனிவர்சல் பிவில் கேஜ். அதே 36வது கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஹேண்ட் டூல் இஸ் யூஸ்ட் டு ஹேண்டில் தி ஹாட் மெட்டல் இன் வெல்டிங்? விச் ஹேண்ட் டூல் இஸ் யூஸ்ட் டு ஹேண்டில் தி ஹாட் மெட்டல் இன் வெல்டிங்? வெல்டிங்கில் எந்த ஒரு ஹேண்ட் டூல் வந்து சூடாக இருக்கக்கூடிய மெட்டலை கையாளுறதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. வெப்பமாக சூடாக இருக்கக்கூடிய வெல்டிங் ப்ராசஸில் சூடாக இருக்கக்கூடிய மெட்டலை கையாளுவதற்கு எந்த ஹேண்ட் டூலானது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் டாங்ஸ். அதுக்கு பேர் டாங்ஸ். சரியா? அடுத்து 37வது கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் சிசில் இஸ் யூஸ்ட் ஃபார் கட்டிங் ஆயில் க்ரூ? ஆயில் குரூக்களை கட்டிங் செய்வதற்கு எந்த சிசிலானது பயன்படுத்தப்படுகிறது? ஆயில் குரூக்களை கட்டிங் செய்வதற்கு எந்த சிசிலானது பயன்படுத்தப்படுகிறதுனா ஆஃப் ரவுண்ட் நோஸ் சிசிலானது பயன்படுத்தப்படுகிறது. ஆயில் குரூஸை கட் பண்ணுறதுக்கு ஆஃப் ரவுண்ட் நோஸ் சிசில் தான் பயன்படுத்து. ஆஃப் ரவுண்ட் நோஸ் சிசில் தான் எதுக்கு பயன்படுத்துது? கட்டிங் ஆயில் குரூஸை கட் பண்ணுறதுக்கு, ஆயில் குரூஸை கட்டிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் விங் கேம்பஸ் இன் ஷீட் மெட்டல் ஒர்க்? ஷீட் மெட்டல் ஒர்க்கில் விங் காம்பஸோடைய வேலை என்ன? ஷீட் மெட்டல் ஒர்க்கில் விங் காம்பஸோடைய வேலை என்ன அப்படின்னு கேட்குறான். ஸ்டெப்பிங் ஆஃப் டிஸ்டன்ஸ். என்னது? ஸ்டெப்பிங் ஆஃப் டிஸ்டன்ஸ். சரியா? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அதே அளவு டிஸ்டன்ஸை இன்னொரு இடத்துல என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸ்டெப்பிங் ஆஃப் பண்ணவும் முடியும். அடுத்து ஓகே, அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சு ரிவ்யூ பண்ணியாச்சு. 38 கொஸ்டின் வரைக்கும் ரிவ்யூ பண்ணியாச்சு. தியரியில் 38 கொஸ்டின்ஸ் தான் வரும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணலாம்? நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணிடுவோம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் மெசேஜ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.